மொழி என்பது என்னுடைய முகம். என்னுடைய முகத்தில் அடுத்தவனுடைய முகவரியை எழுத அனுமதிக்க முடியாது. மொழி என்பது என்னுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற கவசம். இந்த கவசத்தை எந்த கட்டத்திலும் கழற்றி தூர எறிந்துவிட முடியாது. மொழி என்பது எனது உள்ளாடும் உயிர். இந்த உயிரை நான் எப்போதும் எந்த காலகட்டத்திலும் நான் இழக்க முடியாது. மொழிதான் ஒரு மனிதனுக்கு முகமாகவும் முகவரியாகவும் இருக்கிறது. வரலாற்றில் இருந்து ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இந்தியா விடுதலை பெற்ற அன்றைக்கு பாகிஸ்தான் விடுதலை பெற்றது. பாகிஸ்தான் விடுதலை கேட்ட காலகட்டத்தில் அது இமேஜின், ஒரு கற்பனை என்றார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஆனால் விடுதலை பெற்ற பாகிஸ்தானுக்கு முதல் வாழ்த்து தெரிவித்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. விடுதலை பெற்ற பாகிஸ்தானின் முதல் அதிபராக முடிசூட்டி கொண்டார் முகமது அலி ஜின்னா. விடுதலை பெற்ற பாகிஸ்தானின் அதிபர் முகமது அலி ஜின்னா கிழக்கு பாகிஸ்தான் தலைநகர் டாக்காவிற்கு வருகை தந்தார். 40 லட்சம் மக்கள் அவரை திரண்டு வரவேற்றார்கள். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கடலும் திடலும் தோற்கிற கூட்டத்தில் உரையாற்றுவதற்கு ஜின்னா ஒலிபெருக்கிக்கு முன்னாலே வந்து நின்று பேச ஆரம்பித்தார். அவர் பேச ஆரம்பித்த உடனே எதிரில் இருந்து ஒரு இளைஞன் திமிரி எழுந்து, ஷட் அப் யுவர் மவுத், வாயை மூடு என்று வானம் அதிர கத்தினான். எங்களுக்கு ஒரு புதிய நாடு பெற்று தந்த நாயகனை நீ வாயை மூடி என்கிறாயா என்று அவன் வாயை அமுக்கி அவன் தோளை அழுத்தி அவனை உட்கார வைத்தார்கள். மீண்டும் ஜின்னா பேச ஆரம்பித்தார். அப்பொழுதும் அந்த வாலிபன் திமிர் எழுந்து அரங்கம் அதிர கத்தி, வாயாடுவதாக இருந்தால் எங்கள் வங்க மொழியில் வாயாடு, உருது மொழியில் பேசுவதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது என்று அலறினான். அவனை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியில் வீசி எறிந்தார்கள். அன்றைக்கு வெளியே தூக்கி வீசி எறியப்பட்டவன்தான் வங்காளதேசம் என்கிற நாட்டுக்கு முதல் அதிபராக முடிசூட்டப்பட்ட முஜிபுர் ரஹ்மான். ஆகவே சாதி மனிதனை ஒன்றிணைக்காது, சமயம் மனிதனை ஒன்றிணைக்காது, மொழிதான் மனிதனை ஒன்றிணைக்கும்.